ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு தான் போயிருந்தோம் ரத்னம் காலேஜ்க்கு. எனக்கு தான் இன்டர்வியூ. ஆனால் நாங்கள் கும்பலாக குடும்பத்தோட தான் போனோம் இன்டர்வியூக்கு கூட. போகும்போது வீடியோ எடுக்காம ரிட்டர்ன் வரும்போது தான் வீடியோவே எடுத்தோம். ஏன்னா மறந்துட்டோம், எடுக்கணும்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் ரத்னம் காலேஜ் கேம்பஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏ பிளாக்ல உட்காந்துருந்தோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவரா அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, "நீங்க இன்டர்வியூ வந்துட்டு இங்க இல்ல, சி பிளாக்" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கிளம்பி சி பிளாக் வந்தோம். இந்த ஃபவுண்டெயின்லாம் பார்த்தோம், அழகா இருந்துச்சு. உள்ள வந்துட்டு நாங்க என்ன நெனச்சோம், லிஃப்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு போயி ஒரு 4 மாடி ஏறிட்டோம். ஏறுனதுக்கப்புறம் பார்த்தா, நாங்க போன அந்த ஹெச்ஆர் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு லிஃப்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா நான் சென்னைக்கு போனப்ப அந்த ஸ்டேடியம் எடுத்த வீடியோல வந்துட்டு, தளபதி விஜய் சிஎம்மா ஆன இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு நெனச்சேன். அதை மறந்துட்டேன். அதனால அத இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். அம்மா வீடு இங்க சுந்தரபுரத்துல தான் இருக்கு. ஆனா அந்த வீடு வாடகைக்கு விட்டுட்டாங்க. அதுக்கு கரெக்ட்டா பக்கத்து ரோடுன்னு தான் சொல்லணும் இந்த இடம். ரொம்ப பக்கமா இருக்கும். ஆனா எங்களுக்கு வீட்லருந்து போறதுக்கு ரொம்ப தூரம். நாங்க என்ன பண்ணோம், உக்கடம் வழியா வந்தனால அந்த இடத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு வியூ. சோலார் பேனல்லாம் போட்டிருந்தாங்க அங்க. எதுக்குன்னு, என்ன பர்ப்பஸ்க்குன்னு தெரியல. அத வீடியோ எடுத்தோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் எவ்ரிவன்.